ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி முருங்கைக்காயோட சதையை வச்சு ஒரு தொக்கு தான். இந்த ரெசிபிக்கு நான் 6 சைஸ் பெரிய முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது முத்துனது கிடையாது, சைஸில் மட்டும்தான் பெருசாக இருக்கும். அதை கழுவி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் கட் பண்ண முருங்கைக்காயை சேர்த்து 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வெந்ததும் அதை தண்ணியிலேருந்து வடிகட்டி ஆற வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா ஆறுனதும் அதை பிரித்து நடுவில் இருக்கிற சதப்பகுதியை மட்டும் கத்தி இல்லைனா ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் பூண்டை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரம் வேணுன்றவங்க கூட 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக வதக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறினதும் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கும் போதே அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் நாம் எடுத்து வச்ச முருங்கைக்காய் சதையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டு குக் பண்ணுங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் இறங்கும். நல்லா கொத்தி விட்டு குக் பண்ணுங்க. 1/4 கப் அளவு அரைச்ச தேங்காவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 நிமிஷத்துக்கு பரட்டி விட்டு குக் பண்ணுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான ஹெல்த்தியான முருங்கைக்காய் சதை தொக்கு ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.